வணக்கம் ராகுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிக ஒரு சத்து மிக்க ஒரு பொரிவிழாங்க நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய தானியங்கள் எல்லாம் சேர்த்து செய்கிற வழியாக அதில் நிறைய சத்து இருக்குது. மற்ற காலமேல பார்த்தீங்கன்னா இது ஒரு டீயோட இது ஒன்று சாப்பிட்டா காணும் அவ்வளோ சத்து இருக்குது. காலமை சாப்பாடு சாப்பிடுவோம்னு கட்டாயம் இல்லை, இதே காலமை சாப்பாட்டை சாப்பிட்டு கொள்ளலாம். இவ்வளோ சத்து மிக்க இந்த பொரிவிழாங்க எப்படி செய்கிறதுன்றதை தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் பொரிவிழாங்காய் செய்ய போகிறோம். பொரிவிழாங்காய் செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே அரிசி உளுந்து பயரெல்லாம் திரிச்சு மாவாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்க்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் கச்சானும் சேர்த்து தான் எல்லாம் இருக்குமென்னுட்டு இதை எடுத்திருக்கிறேன். இதை நான் வறுத்து இப்போ மிக்சியில் பவுடர் அடித்து எடுக்க போகிறேன். அதோட வாசத்துக்காக நான் பெருஞ்சீரகம், மிளகு, 2-3 ஏலக்காயும் எடுத்திருக்கிறேன். இது எல்லாத்தையும் வறுத்து நான் இப்போ மிக்சியில் அடித்து பவுடராக எடுக்க போகிறேன். இப்போ நல்லா எரியுது. நான் தாச்சி அடுப்பில் வைக்கிறேன். நான் எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய், நச்சீரகம், மிளகு எல்லாத்தையும் பறக்கிறேன். இந்த மிளகு சீரகம் பறப்பட்டுட்டது. நான் இதை இறக்கி எடுக்கிறேன். நான் இதை பொட்டுக்கடலையே பறக்க போகிறேன். பறக்காமல் பச்சையாயும் செய்யலாம். நான் சாதுவாக பறக்க போகிறேன். ஒரு பச்சை வாசனை போடுறதுக்காக ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கிறேன். சூடாயினா காணும். பொட்டுக்கடலையே நாங்கள் பறப்பட்டது காணும். இதை கொஞ்சம் சூடாகினாலே சரி. நான் இதை இறக்கி எடுக்கிறேன். கச்சான் பருப்பையும் வறுத்து எடுக்க போகிறேன். கச்சான் போட்டு கொஞ்சம் அந்த நல்லா நாங்கள் மிக்சியில் அடிக்காமல் கொஞ்சம் நறுவல் அடித்தா அந்த கடிபடையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் கச்சான் 100 கிராம் கச்சான் சேர்க்கிறேன். கச்சானும் நல்லா வறுபட்டுட்டு இதையும் நான் இறக்கி எடுத்து இதை இந்த ஆற விட்டு இந்த தோலெல்லாம் கசக்கி பிடிச்சி தான் மிக்சியில் அடிச்சு வேணும். கொஞ்சம் நேரம் ஆற வேணும். நாங்கள் இது கருவாமரம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய இல்லை நாங்கள் தூள் திரிக்கைக்கெல்லாம் இந்த இலையை கருவேப்பமிலையோடு நாங்கள் சேர்த்து இதை தூள் திரிக்கிறோம். நாங்கள் நல்ல வாசமாக இருக்கும் தூளுக்கு இது சேர்த்து திரிக்கைக்க. இறைச்சிக்கறி மச்சக்கறி வைக்கைக்குள்ளேயும் அந்த நல்ல குருத்திலையாக எடுத்து சின்ன வெட்டிட்டு கருவேப்பிலை தாளிக்க இதையும் சேர்த்து தாளிச்சுன்னு சமைக்கலாம். இதை பார்த்தா பூத்து இங்கே காய்க்குது. இதெல்லாம் சின்ன காய் வருது. கருவாவில் காய் இதுதான் பெரிது பழமாய் வரும் போல் இருக்குது. இது பழுத்து வர நாவல் பழம் மாதிரி நல்ல ஊதா கலரில் வரும். நல்ல பெரிய பழமாக வரும். இந்த பழத்தை எடுத்து போட்டால் முளைச்சி வரும். கருவா கண்டங்களுக்கு வரும். நிறைய காய்ச்சிருக்குது. இங்கே புது நிறைய காய் வந்திருக்குது. இதை தான் பிரியாணி இலைன்னு சொல்கிறது. இதை காய வச்சு எடுத்தால் பிரியாணியில் நல்ல செழிப்பாக வந்து நிற்கிது. இப்போ எங்களோட இடம் வெயிலான இடம் தானே. வெயிலான இடத்துலையும் நல்ல செழிப்பாக நிற்கிது இந்த மரம். அநேகமான குளிர் பிரதேசத்தில் இது வாரது. ஆனால் வெயிலான இடத்துக்கும் வந்திருக்குது. ஆனால் பட்டை எடுக்கிற எப்படி என்று தெரியல. ஆனால் காய்ச்சிருக்குது. நிறைய காய்ச்சிருக்குது. நாங்கள் பட்டை எடுக்கிற எல்லாம் இலையை மட்டும்தான் எடுத்து பயன்படுத்தும். தூள் அரைக்க எல்லாம் இலையை காய வச்சு போட்டு அரைக்க நல்லா இருக்கும். தூளுக்குள்ளே நிறைய சேர்க்கிறோம் நாங்கள். இலை கருவேப்பிலையோட இதையும் சேர்த்து அரைக்க நல்ல வாசமாக இருக்கும். இதுதான் நான் உளுந்தும் பயரும் அரிசியும் சேர்த்து நல்ல படிவாக வறுத்துட்டு மில்லில் திரிச்செடுத்துட்டேன். இது நான் ஏற்கனவே திரிச்செடுத்து வச்சுருந்தேன். நான் இதோடு நான் இப்போ இந்த பொட்டுக்கடலைக்கு ஏலக்காய் சீரகம் எல்லாம் சேர்த்து அடிச்சிருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்து கொள்ளுறேன். அதோடு இந்த கச்சானையும் சேர்த்து கொள்ளுறேன். இந்த முதல் நான் எடுத்தமா 2.5 சுண்டுமா. இதோடு நான் போட்டது 3 சுண்டு கொஞ்சம் கூட வரும். இந்த சீனின்ற அளவு பார்த்தீங்களா இந்த எத்தனை சுண்டு மா எடுக்கிறோமோ அந்தளவு தான் சீனி எடுக்க வேணும். நான் இப்போ 3 சுண்டு மா எடுத்தேன். நான் 2.25 சுண்டு அப்படி தான் நான் சீனி எடுத்துருக்கிறேன். ஏன்னா இப்போ ஆயிலும் கூடிடுமென்றதுக்காக எடுத்துருக்கிறேன். ஆனால் அளவு வந்து சரி. இதில் 3 சுண்டுண்டா இதில் 3 சுண்டு தான். அடுப்பெரியுது. நான் காய்ச்சி அடுப்பில் வைக்கிறேன். பாகு காய்ச்சி தான் நாங்கள் இதை போட்டு கிண்ட வேணும். நான் பாகு காய்ச்சறதுக்காக ஒரு 200 மில்லி அளவு தண்ணி விடுறேன். இதுக்குள்ள 2.25 சுண்டு சீனி தானே. 200 மில்லி தண்ணி அப்படி விடுறேன். அதோட நான் எடுத்து வச்சிருக்கிற சீனியை சேர்த்து கொள்கிறேன். இந்த நான் சீனி சேர்த்தனால் இதுக்கு பதிலாக சர்க்கரையும் சேர்த்து கொள்ளலாம்.
சர்க்கரையிலையும் இதை காய்ச்சி செய்யலாம். இது வந்து இந்த பாகுப்பதம் வந்து முக்கியம். நாங்கள் ஒரு கம்பி பதம் இல்லாதபடி தண்ணிக்க விட்டால் உருண்டு வரணும். அப்படியான ஒரு பதத்தில் தான் நாங்கள் இந்த மாவை செய்து கிண்ட வேணும். இந்த சீனிப்பானி நாங்கள் காய்ச்சிக்குள்ள கொஞ்சம் தண்ணி பருவத்தில் நாங்கள் மாவை போட்டு கிண்டினோம்னா உருந்து வரும். அப்படியே நல்லா எங்களுக்கு பானி முருகிட்டு தாண்டா கடிப்படாது, கல்லாக வரும். அப்போ இதில் எங்களுக்கு இந்த பதம்ன்றது சீனிப்பானின்ற பதம் வந்து முக்கியமாக இருக்கும். இதில் இப்படி நாங்கள் தொட்டு பார்க்க இப்படி இழுபட்டு வரணும். அப்படி அந்த கம்பி பதம் வந்ததுன்னா சரி. எங்களுக்கு இப்போ ஒருக்கா தொட்டு பார்ப்போம். எங்களுக்கு இந்த பதம் சரி வரும். கொஞ்சம் ஒரு சொட்டுக்கு நாங்கள் வச்சு காய்ச்சினா சரி. நாங்கள் ஒருக்கா தொட்டு பார்ப்போம். எங்களுக்கு இந்த பதம் சரி. இது ஒட்டு இந்த ஒரு கம்பி பதம் பெறுகுது. இதில் நான் சேர்த்து கிண்ட போகிறேன். இந்த மாவை சேர்த்து கிண்ட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டுறேன். கைப்படாமல் கிண்ட வேணும். நாங்கள் இதை கிண்டிட்டோம். இதை இறக்கி சூட்டோடு இன்னொரு டிஷ்ஷுக்கு மாற்றுவோம். இப்படியே வச்சா எங்களுக்கு இறுகிடும். நான் இந்த டிஷ்ஷுக்கு மாற்ற போகிறேன். சூட்டோடு தான் பிடிக்க வேணும். நாங்கள் வெயிலக்காய் சீரகமெல்லாம் நல்ல வாசமாக இருக்கும். எங்களுக்கு நாங்கள் சூட்டோடு நல்ல வடிவாக உருட்டி எடுப்போம். சுடுவது சரியான சூடாக இருக்குது. உருண்டை வந்து நான் கொஞ்சம் பெருசாக தான் பிடிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற சைஸில் பிடிச்சி கொள்ளலாம். சின்னனா வேணுமெண்டா சின்னனா, இல்லை இதை விட பெருசாக வேணுமெண்டாலும் பெருசாக பிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா தனியாக இருந்து உருட்டி களைச்சிட்டாண்டா அப்பா வந்துட்டார் இது உருட்டுறதுக்கு. இப்போ வேகமாக உருட்டி முடிய போகுது. 2 பேரும் உருட்டைக்கு இது சரியாக சுடுவது பொத்தி உருட்டையிலாம் கிடக்கு. உருந்து கொட்டிடும். கொஞ்சம் அமர்த்தினா தான் நிற்கும். இப்படி விளாங்க வந்து நிறைய சத்துள்ள சாமான். காலமையில் ஒரு பொரி விளாங்காயம் சாப்பிட்டு ஒரு டீயும் குடிச்சிட்டு போனாலே காணும். அப்படி நிறைய தானியங்கள் எல்லாம் வீட்டில் சேர்ந்துருக்கிறதால இதை வந்து பழைய காலங்களில் வந்து செய்து இது போத்துடல் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறார்கள். எங்களுடைய அம்மாக்கள் எல்லாம் இது முந்தி செய்து வச்சிருக்கிறது. போத்துட்ட போட்டு வைப்பினா நாங்கள் வயலுக்கு போகிற நேரம் எல்லாம் இதை செய்து தருவினா. ஒரு உருண்டையும் டீயும் தருவினா நாங்கள் இதையும் சாப்பிட்டு டீயையும் குடிச்சிட்டு போனோம்னா எங்களுக்கு ஒரு 8-9 மணி மட்டும் எங்களை தாக்காட்டும் பசியை. அப்படியான ஒரு சத்துள்ள ஒரு பொருள். வேறு ஒரு இதில் ஒரு பின்விளைவுகள் ஒன்றுமே இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய நீங்கள் செய்து கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. சும்மா கண்ட ரசாயன பொருட்களை எல்லாம் சேர்த்து இப்போ சாப்பாடுகள் செய்கிறாரு அதுகளை விட்டுட்டு இப்படியான பாரம்பரிய முறைகளில் வந்து நீங்கள் செய்கிறது தான் நல்லா வந்து நான் நினைச்சுன்னா அதில் செய்கிறோம். இப்போ ஏன்னா புதுசாக நீங்கள் எங்களோட வீடியோவை பார்க்குறாக்களும் இதை வீடுகளில் கட்டாயம் செய்யுங்க. இதை இப்போ டீ வச்சுட்டிங்களோ முதல்? இதை பிடிச்சி முடியலாம் நான் ஓடி போய் டீ வைக்க போகிறேன். டீ இப்போ இரவு சாப்பாட்டுக்கு இது காணும் போல பின்னரம் ஆகிட்டுது பொழுதுட்டு கொண்டு இருக்குது. இவ்வளோ எங்களுக்கு இப்போ இரவு சாப்பாட்டுக்கு 2 உருண்டையும் சாப்பிட்டு ஒரு டீயும் குடித்தா காணும் போல இருக்குது. இப்போ சமைச்ச சாப்பாடு யார் சாப்பிட்றது? இது வந்து நைட் சாப்பாடுன்றதை விட விடியத்தான் எங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். இப்போ வெள்ளனை சாப்பிடாதாங்க விடிய ஒரு டீயோட இது ஒரு உருண்டை சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன்.
சத்துள்ளது. ஓ சிறுதானியம் இதுக்குள்ள நிறைய ஓ சேர்த்துருக்கு. மற்ற இனிப்பு தானே. அப்போ இது இரவில் சாப்பிட்றத விட விடிய சாப்பிட்றது நல்லா. குடம் போய்க்கெல்லாம் எங்களோட பிள்ளைகளுக்கு இதில் ஒரு 2 உருண்டையும் கொடுத்து டீயை ஊற்றி கொடுத்து விட்டாலே காண முடிய காலமாக போய் அடுப்பை மூட்டி சிலிண்டரை போட்டு சாப்பாடு தான் செய்து கொண்டு இருக்கணும்ன்ற தேவையில்லை. இதை நீங்கள் முதலே செய்து ஸ்டோர் பண்ணி வச்சாலே கிடக்கும். பல நாளைக்கு கிடக்கும், நினைக்கணும் ஒரு 15-20 நாளைக்கு கண்டாலும் இருக்கும். ஆனால் நிறைய சத்தும் இருக்கிறதால நீங்கள் செய்யுங்க, இதை கட்டாயம் செய்யணும். வெறும் செய்யணும், இதை பார்த்து செய்யணுன்றதுக்காக தான் நாங்கள் இப்படி செய்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகள் அநேகம் விடியவில் சாப்பிட்றது குறைவு, டீயோடு தான் போகிறவ. சில பிள்ளைகள் சாப்பாடு கொண்டு போகிறவ. எங்கட பிள்ளைகள் எல்லாம் விடிய சாப்பிடாங்க, உண்மையில விடிய சாப்பிட்றேன் இல்லை டீ பிஸ்கட் இப்படியான ஏதாவது சோட்டி சோடான் போகிறவ. ஆனால் சாப்பாடு கட்டி கொண்டு போவேன். அதை கட்டி கொண்டு போனால் 10:30 இன்டர்வலுக்கு தான் சாப்பிடுவேன். அப்போ அதுக்கிடையிலே இப்படி கொண்டு சாப்பிட்டா அவைக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தானியங்களும் இப்போ உணவில் சேர்த்துக்கொள்கிறது சரியான குறைவு தான். இப்போ புட்டு ரெடிமேட் சாப்பாடெல்லாம் கூட தான். இப்போ பயறு உளுந்து காப்பின்ட்டு சாப்பிட்ற சரியாக குறைஞ்சு கொண்டு வந்துட்டு. இந்த முந்தியண்டா வீடுகளில் செய்கிறது, இப்போ வீடுகளில் செய்கிறதில்ல, குரங்குகளும் விடுறே இல்லை, டைமுகளும் பிரச்சனை. கூடுதலாக பார்த்தா இப்போ காலமையில் இங்கே கோன் சத்தம் கேட்குது, பாட்டி சத்தம் கேட்குறது தான் நான் பார்க்குறேன்னா பான் வாகனம் எல்லாம் சுற்றி சாப்பாடுகள் வர வாகனத்தை எதிர்பார்த்து கொண்டு ரோட்டு வழியை நிற்கிது. நாங்களெல்லாம் உருட்டி எடுத்துட்டோம். இதுக்கு மேலே வேணுமென்னா நாங்கள் கொஞ்சம் அரிசி அப்படி தூவி விடலாம். இல்லைன்னா இந்த ஆயில் பேப்பர் இருக்குது தானே, இதில் சுற்றினா அந்த சின்னாக்களுக்கெல்லாம் ஒரு விருப்பமாக இருக்கும். இங்கே பாருங்க நல்ல இறுகி வந்துட்டு எங்களுக்கு பிடிக்க அந்த வேகமாக நாங்கள் பிடிக்கல, கொஞ்சம் சூடு தானே, இதெல்லாம் பிடிக்க இல்லாமல் வந்துட்டுது, அப்படியே காஞ்சிட்டுது. உருண்டையெல்லாம் நல்லா வந்துட்டு நல்லா காஞ்சங்களுக்கு வந்துட்டுது. இப்படி நாங்கள் ஆயில் பேப்பரில் இப்படி சுற்றிட்டு ஒரு அந்த பூந்தி போடுற கம்பி இருக்குது தானே, அதால் இப்படி ஒரு சுற்றி விட்டால் அந்த சின்னாக்களுக்கு விருப்பமாக இருக்கும், எடுத்து சாப்பிடுப்பினா மற்ற பாதுகாப்பாயும் இருந்து கொள்ளும் எங்களுக்கு. இப்படி சுற்றி விடலாம். கொஞ்சத்துக்கு சுற்றி பார்ப்போம். இந்தளவு நாங்கள் சுவியில் சுற்றி இருக்கிறோம். எங்களுக்கு இருண்டுட்டுது. அப்போ நாங்கள் இந்தளத்தோடு நிப்பாட்டிடும். இப்படி நீங்கள் ஆயில் பேப்பரில் சுற்றியும் பாவிக்கலாம், அப்படியே வச்சும் பாவிக்கலாம். இதுக்கான நாளைக்கு இருக்கும், ஒரு மாதம் அப்படி இது நாங்கள் வச்சு பாவிக்கலாம். இங்கே பாருங்க நல்லா இறுகி வந்துட்டுது. இதுக்கான நாளைக்கு நாங்கள் வச்சு பாவிக்கக்கூடியது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொரிவிழாங்காரெல்லாம் நல்ல வடிவாக செஞ்சு எடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வைக்கிறதுக்கு இந்த இது மாதிரி பேப்பர்லேயும் நாங்கள் சுற்றி வைக்கலாம், இல்லைன்னா இப்படி நார்மலாகவும் வைக்கலாம். இது கொஞ்சம் சுருக்கமாக தான் பெரும் நாங்கள் செஞ்சு எடுக்க. இது நான் டீயோட சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நார்மலாக சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சத்து இருக்குது இதில், முக்கியமாக தான் அதை தான் சொல்லணும். இதை சாப்பிட்டு பாருங்க எப்படி டேஸ்ட் இருக்குண்டு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முறுக்கமாக தான் இருக்கும். நல்ல டீயோட இல்லை டீயோட சாப்பிடக்கா நல்ல அந்த நார்மலாக கடிபட்டு வரும். இதான் நெருக்கமாக இருந்தாலும் நல்ல சத்து இருக்குது. அப்போ நீங்கள் இதை கட்டாயம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சத்தாகவும் இருக்கும். அப்போ நாங்கள் இதோட இந்த காணியை முடிச்சு கொள்வோம். பாய்.